ஹாய் நண்பன்பி. ஸோ எட்சியில் உங்கள் உண்மையான ப்ராஃபிட்டு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ நிறைய பேர் ப்ராடக்ட் ப்ரைஸில் மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் 3 பெரிய ஃபீஸ் உங்கள் லாபத்தை வந்து கம்மி பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து லிஸ்டிங் ஃபீ. ஒரு ஐட்டம் நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ 20 சென்ட்ஸ் அவங்க எடுப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ. உங்கள் டோட்டல் சேல்ஸ்லேருந்து ஸோ 6.5% அவங்க வந்து பிடிப்பாங்க. ஸோ 3வது ப்ராசஸிங் ஃபீ. ஸோ பையர்கிட்டேருந்து ஸோ மணி உங்களுக்கு வரும்போது ஸோ எட்சியிலேருந்து 3% ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை ஸோ உங்கள் லாபத்திலிருந்து ஸோ எடுப்பாங்க. இதுதான் அவங்க 3வது பெரிய எக்ஸ்பென்ஸு. ஸோ அந்த டோட்டல் ஃபீயை உங்கள் ரா மெட்டீரியல் காஸ்ட் கூட ஆட் பண்ணி ஸோ அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபைனல் ப்ரைஸை டிசைட் பண்ணணும். அதை மைண்டில் வைங்க. ஸோ எட்சி வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ எட்சி வீடியோ கோர்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு ஸோ எட்சி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், எட்சி வந்து லிஸ்டிங் எப்படி க்ரியேட் பண்ணணும், டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எப்படி போடணும், டேக்ஸ் எப்படி பண்ணணும், ஸோ ஃபோட்டோஸ் எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும், ஸோ அப்புறம் ஷிப்பிங் எப்படி பண்ணணும், ஷிப்பிங் டீட்டெயில் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பன்.